இப்போ கால பைரவர் என்பவர் வந்து யார் அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி அவருக்குன்னு ஒரு வரலாறு இருக்குன்னு பட்சத்தில் அதை பற்றி சொல்லுங்க. சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர் தான் காலபைரவர். அப்போ எப்படி வந்து காலபைரவர் வந்தார் அப்படிங்கிற வரலாறு பார்த்தா, கால பைரவர் அப்படின்னா தேய்பிரை அஷ்டமி வழிபாடு தான் பொதுவாக இது பண்ணுறாங்க. அப்போ அந்த தேய்பிரை அஷ்டமி வழிபாடை பற்றி நீங்கள் கொஞ்சம் விளக்கங்கள் கொடுங்க. ஒரு திதி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் இருக்கும், ஒரு 24 hours ஒரு திதி இருக்கும். இந்த வாட்டி வரக்கூடிய திதி வெள்ளிக்கிழமை 22 நவம்பர் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பித்து சனிக்கிழமை மறுநாள் சாயந்தரம் 7 மணி வரைக்கும் அந்த திதி இருக்குது. இப்போ தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கும்போது எந்த முறைப்படி செஞ்சால் அந்த பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற பற்றி சொன்னீங்க. இப்போ வந்து நான் சொல்லக்கூடிய பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது 2 விதமான பைரவர் இருக்கிறார். ஒன்று வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது கால பைரவர். நான் சொல்லக்கூடிய வழிபாடு வந்து சரிங்க. இப்போ ராகு சார்ந்த விஷயங்கள் தீரும்னு சொல்லியிருக்கீங்க இந்த வழிபாட்டு முறையில். அப்போ ராகு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னா எந்தெந்த பிரச்சனைகள்லாம் ராகு சார்ந்ததாக இருக்குங்க? இந்த ராகு வந்து என்னென்ன பிரச்சனைலாம் தருவார் அப்படின்னா, ராகு நிழல் கிரகம், ராகு மாயை, ராகு பொய், ராகு நம்பிக்கை துரோகம், ராகு கடன், ராகு கொடிய நோய், ராகு வந்து மனநிம்மதியின்மை, அடுத்து ராகு வந்து ஏமாற்றம், ராகு வந்து பிரிவினை. ஐயா, இப்போ வந்து வழிபாட்டு முறைகள் சொன்னீங்க. இப்போ வழிபாட்டில் மந்திரம் சொல்லணுங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க. அப்போ எந்த மந்திரம் சொன்னால் இந்த வழிபாடு இன்னும் சிறப்புகளாக இருக்குங்கய்யா? இந்த சம்ஹார பைரவர் பார்த்தா பொய்யை அழித்து உண்மையை நிலைநாட்ட எடுத்த அவதாரம் தான் இந்த சம்ஹார பைரவர். அப்போ அவரை எந்த மந்திரம் சொல்லி வழிபடலாம் அப்படின்னா, பக்தி ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஜோதிட முனைவர் அருண் கார்த்திக் அவர்கள். வணக்கம் சார். பக்தி ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு பொதுவாகவே இன்றைக்கி மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைங்க சார். எல்லாருக்குமே டைம் சரியில்லை, எனக்கு காலம் எப்போ மாறும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் இருக்குது. இப்போ பொதுவாக அந்த மாதிரி நேரம் சரியில்லாதவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சால் காலம் மாறும் அப்படிங்கிறத பற்றி பேசலாங்க சார். அதை பற்றி உங்களோட ஒரு விளக்கம் கொடுங்க சார். ஓகே. இப்போ வந்து டைம் சரியில்லை அப்படின்ற வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டீங்க. டைம்னாலே காலம். அப்போ காலம் தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. ஒரு மனிதனுக்கு வந்து டைம் தான் பிரச்சனையாக இருக்குது, நேரங்கள் சரியில்லை அப்படின்னாலே அந்த காலம் அப்படிங்கிற வார்த்தையில் இருக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா கால பைரவர். கால பைரவர், கால சம்ஹார பைரவர், அந்த மாதிரி பைரவர்களே நிறையா விதங்கள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி கால பைரவரின் வழிபாடு வந்து காலத்தை நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் காலத்தில் நடக்கக்கூடிய அடுத்தடுத்து வளர்ச்சிகளும் நிறைய கொடுக்கறதுக்கு கால பைரவர் வழிபாடு வந்து ரொம்ப அற்புதமான வழிபாடு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேசலாம். சரிங்க. இப்போ நீங்கள் கால பைரவர் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ கால பைரவர் என்பவர் வந்து யார் அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி அவருக்குன்னு ஒரு வரலாறு இருக்குங்க பட்சத்தில் அதை பற்றி சொல்லுங்க. ஓகே. இப்போ பொதுவாகவே ஈசன் வந்து அவதாரம் எடுப்பதில்லை. ஆனால் வந்து ஈசனுடைய சக்திகள் வந்து ஒரு பாகங்களாக பிரிஞ்சு அது வந்து ஒரு அவதாரம் எடுத்து சில விஷயங்களுக்காக தோன்றினது. அப்போ அது மாதிரி தோன்றினது தான் கால பைரவர். அதாவது சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர் தான் கால பைரவர். அப்போ எப்படி வந்து கால பைரவர் வந்தார் அப்படிங்கிற வரலாறு பார்த்தா, இப்போது ஒரு தடவை வந்து பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு போட்டி நடக்குது. யார் வந்து பெரிய ஆள் அப்படின்ற ஒரு போட்டி வைக்கிறாங்க. அதில் வந்து நடுவர் யார் அப்படின்னா சிவபெருமான் தான். அப்போ வந்து சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, ஜோதி ரூபமாக வானத்துக்கு பூமிக்கும் வளர்ந்துட்டு யார் வந்து என்னுடைய அடியும் யார் வந்து என்னுடைய முடியும் ஃபஸ்ட்டு போய் தொடுறீங்க அப்படிங்கிறது தான் போட்டி. அதில் வந்து பிரம்மா என்ன பண்ணுறாரு, அன்னவாகனமாக மாறி தலையை தொடுறதுக்காக மேலே போகிறாரு. விஷ்ணு என்ன பண்ணுறாரு, காட்டுப்பன்றி ரூபம் எடுத்து பள்ளத்தை தோண்டி பூமிக்குள்ளே வந்து அவருடைய காலை தொடுறதுக்காக நேராக போகிறார். அப்போ இதில் வந்து பிரம்மா என்ன ஒரு ட்ரிக் பண்ணுறாருன்னா, மேலே வந்து அவருடைய தலைமுடியை தொடுறதுக்காக அன்னவாகனத்தில் மேலே போகும்போது அன்னமாக மாறி போகும்போது அவர் சிவபெருமானத்தோட தலையிலிருந்து கேதகி மலர் வந்து கீழே விழுந்துடுது. அப்போ இடையிலேயே வந்து பிரம்மா வந்து அந்த மலரை பிடிச்சிட்டு திரும்ப கீழே வந்து நான் போய் மேலே தலையை தொட்டுட்டு இந்த பாருங்க ஆதாரமாக கேதகி மலரை சிவபெருமான் தலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அப்போ நான் தான் வின்னர் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் வந்து சிவபெருமானுக்கு தெரியும் இல்லையா அவர் போகலேன்ட்டு. அப்போ அதனால் பிரம்மா சொன்ன பொய் அதுக்கு வந்து அவர் தண்டனை கொடுக்கறதுக்காக சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து காலசம்ஹார பைரவர் தோற்றுவித்தார். அவர் வெளில வந்து என்ன பண்ணார், பிரம்மாவின் தலையை ஃபுல்லாக கொய்து அவருக்கு வந்து தண்டனை கொடுக்குறார். அப்போ அந்த தண்டனை, அதாவது பொய் சொன்னதை, ஒரு பொய்யை நிலைநாட்டி உண்மையை வந்து மறைச்சு அந்த மாதிரி விஷயத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்காக
தோற்றுவித்த ஓர் அவதாரம் தான் கால சம்ஹார பைரவர். அப்போ அப்படி தோன்றினவர். அப்போ அவரை செஞ்சோம் அப்படின்னா காலத்தினால், ஏன்னா தொழிலை செய்யக்கூடியவரே யார்? பிரம்மா தான். அப்போ அவருக்கே தண்டனை கொடுத்தாரு அப்படின்னா பைரவர் எப்பேற்பட்டவராக இருப்பார். அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு, இது சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காலசம்ஹார பைரவர் வழிபட்டோம் ரொம்ப சிறப்பு. இதுதான் அவர் வரலாறு. சரிங்க. இப்போ பொதுவாகவே கால பைரவர் அப்படின்னா தேய்பிரை அஷ்டமி வழிபாடு தான் பொதுவாக இது பண்ணுறாங்க. அப்போ அந்த தேய்பிரை அஷ்டமி வழிபாடை பற்றி நீங்கள் கொஞ்சம் விளக்கங்கள் கொடுங்க. ஓகே. இப்போது பொதுவாக எல்லா பக்கம் நம்ம பார்த்துருக்கோம், பூசணிக்காயில் தீபம் போட்டு கால பைரவரை கும்பிடுறது. இப்போது தேய்பிரை அஷ்டமி ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, தேய்பிரை அஷ்டமியில் தான் பைரவர் உருவம் எடுத்தார். பைரவர் தோன்றினதே தேய்பிரை அஷ்டமி காலகட்டங்களில், அதுவும் மாலை நேரங்களில் தோன்றினார். அதாவது சந்திரோதய காலகட்டத்தில் சிவபெருமானோட நெற்றியிலிருந்து பைரவர் தோன்றினார். அதனால் தேய்பிரை அஷ்டமியில் அவர் வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் தீரும். இப்போ இந்த வாட்டி வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி பார்த்தா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி நவம்பர் 22, 2024 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி முதல் நவம்பர் 23, 2024 சனிக்கிழமை மாலை 7 மணி வரை தேய்பிரை அஷ்டமி இருக்குது கார்த்திகை மாதத்தில். அப்போ அந்த டைமில் கால பைரவரையும் கால சம்ஹார பைரவரை வழிபாடு செய்யலாம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி ஒரு சிறப்பான தேய்பிரை அஷ்டமி. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாகவே ஒரு அஷ்டமி ஒரு திதி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் இருக்கும், ஒரு 24 hours ஒரு திதி இருக்கும். இந்த வாட்டி வரக்கூடிய திதி வெள்ளிக்கிழமை 22 நவம்பர் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பித்து சனிக்கிழமை மறுநாள் சாயந்தரம் 7 மணி வரைக்கும் அந்த திதி இருக்குது. அப்போது நம்ம எப்போ தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை கும்பிடணும் அப்படின்னா மாலை நேரங்களில், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக 6 to 7 கும்பிட்டா ரொம்ப சிறப்பு. ஏன் 6 to 7ன்னா 6 to 7 தான் சந்திரன் உதயமாகும் காலம். அப்போ சந்திரன் உதயமாகும் போது தான் பைரவர் உதயமானார். அப்போ அந்த 6 to 7 அந்த அஷ்டமி காலகட்டத்தில் நம்ம பைரவரை கும்பிட்டோன்னா நமக்கு பலன் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த வாட்டி வெள்ளிக்கிழமையும் சாயந்தரம் 6 to 7, சனிக்கிழமையும் சாயந்தரம் 6 to 7 தேய்பிரை அஷ்டமி திதி இருக்குது. அப்போ அதனால் வெள்ளிக்கிழமை அப்படின்னா என்ன? சுக்கிரன் அருள் மகாலட்சுமி. சனிக்கிழமை அப்படின்னா சனி பகவானின் அருள். அப்போ சுக்கிரன் அருள் சனி அருள் ரெண்டுமே நமக்கு கிடைக்கிறதுக்கு. அப்போ சுக்கிரன் சார்ந்த தோஷங்களும் விலகும், சனி சார்ந்த தோஷங்களும் விலகும். ஏன்னா இப்போ சனி தான் ரொம்ப வைரல். ஏன்னா சனி பகவான் தான் காலதேவன். அப்போ அந்த காலத்துக்கு உண்டான பிரச்சனையை சனி பகவான் எப்படி கொடுக்குறாரு? 7 சனி, அஷ்டம சனி, கண்டகச்சனி, அந்த மாதிரி சனி திசை காலகட்டங்களில் நிறைய தண்டனைகள் கொடுக்குறாரு. அப்போ அவரையும் வழிபாடு செய்யணும், சுக்கிர பகவான் மகாலட்சுமி அருளும் நமக்கு கிடைக்கணும். அப்போ அதனால் இந்த வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 to 7, சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 7 2 டைமுமே 2 நாளுமே அந்த தேய்பிரை அஷ்டமி வியாபிச்சிருக்கிற டைம். அதனால் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி ரொம்ப சிறப்பான அஷ்டமி. இது யாரும் மிஸ் பண்ணாதீங்க. சரிங்க. இப்போ தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கும்போது எந்த முறைப்படி செஞ்சால் அந்த பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற பற்றி சொன்னீங்க. ஓகே. இப்போ நான் சொல்லக்கூடிய பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது 2 விதமான பைரவர் இருக்கிறார். ஒன்று எல்லாத்துக்கும் தெரிஞ்சது கால பைரவர். நான் சொல்லக்கூடிய வழிபாடு கால சம்ஹார பைரவர் வழிபாடு. இப்போ கால பைரவருக்கும் கால சம்ஹார பைரவருக்கும் வித்தியாசம் பார்த்தா, கால பைரவர் நம்ம சிவன் கோயிலில் அந்த ஈசானிய மூலையில் ஒரு கார்னரில் இருப்பார். அவருக்கு பூஜைகள் பிரசாதங்கள் எல்லாம் படைச்சிட்டு கடைசியாக போகும்போது பார்த்தா கோயிலை பூட்டிட்டு சாவி அவர்கிட்ட வச்சுட்டு போவாங்க. ஏன்னா அவர் தான் காவல் தெய்வம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதுதான் கால பைரவர். கால சம்ஹார பைரவர் யாருன்னா, கால சம்ஹார பைரவர் கழுத்தில் மண்டையோடு அணிந்திருப்பார். அதுதான் கால சம்ஹார பைரவர். கால பைரவர் கழுத்தில் மண்டையோடு அணிஞ்சிருக்க மாட்டார். அவர் சாந்த ஸ்வரூபம். கால சம்ஹார பைரவர் உக்ரஸ்வரூபம். அப்போ அப்படிங்கிறது. அப்போ இந்த கால சம்ஹார பைரவரை வழிபட்டால் எப்படி நம்ம வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால சம்ஹார பைரவர்கள் தனி சன்னதிகளே இருக்கும். அப்போ அந்த மாதிரி கால சம்ஹார பைரவரை நம்ம வழிபாடு செய்யணும். இப்போது சூரியன் அப்படின்ற கிரகத்துக்கு உண்டான பைரவர்னு பார்த்தா சொர்ண ஆகர்ஷண பைரவர். சந்திர கிரகத்துக்கு உண்டான பைரவர் பார்த்தா கபால பைரவர். செவ்வாய் கிரகத்துக்கு பார்த்தா சண்ட பைரவர். அது மாதிரி ராகு கிரகத்தின் அதிபதி கால சம்ஹார பைரவர். இப்போது இவரை எப்படி கும்பிடணும்னா 11 எண்ணிக்கைகளில் கும்பிடணும். ஏன் 11ன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ அவர் அந்த கால சம்ஹார பைரவர் கழுத்தில் அணிந்திருக்கிற மண்டையோடெல்லாம் என்னென்னா, இப்போ பிரம்மா பொய் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த பொய்க்கு தண்டனை கொடுக்கறதுக்கு பிரம்மாவின் தலைகளை கொய்தார்.
அந்த தலைகளை தான் அவர் வந்து மண்டையோடு அணிஞ்சிருக்கிறார். அப்புறம் ஏன் 11ன்னு சொல்ல வர்றேன்னா, நவக்கிரகங்கள் 9, அடுத்து உபகிரகங்கள் மாந்தி குளிகன், இவங்க 2 பேரையும் சேர்த்துனா 11. இவங்க தான் நமக்கு முக்கியமான பிளானட்ஸு, நமக்கு டைம் சரியில்லை அப்படின்னு. அதனால தான் 11ன் எண்ணிக்கை. அடுத்து ராகு சார்ந்த பிரச்சனைக்கு தீர்றதுக்கு தான் காலசம்ஹார பைரவர். அப்போ 11ன் எண்ணிக்கைகளில் அவரை வழிபாடு செய்யலாம். அப்போ 11ன் எண்ணிக்கை அப்படின்னா என்னென்னா, இப்போ ராகு அப்படின்னாலே நம்ம ரெட் கலர். அப்போ இந்த காலசம்ஹார பைரவரை 11 அடியுள்ள சிவப்பு வஸ்திரம் எடுத்து அவருக்கு சாத்தி வழிபாடு செய்யலாம். அடுத்து சிவப்பு கலர் மலர் 11 அடி நீளமுள்ள மலர் சாத்தி அவர் வழிபாடு செய்யலாம். அதாவது சிவப்பு மலர் அப்படின்னா ரோஜா பூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 11 ரோஜா பூ, ரெட் ரோஸை வச்சு அவருக்கு கும்பிடுங்க. அடுத்து செவ்வரளி பூன்னு எடுத்துக்கிட்டோன்னா 11 முழம், அப்போ அப்படி போட்டு கும்பிடுங்க. அதனால் 11ன் எண்ணிக்கைகள். அடுத்து சிவப்பு உணவு அப்படின்னா தக்காளி சாதம், அடுத்து பழங்களில் பார்த்தா மாதுளை பழம், அடுத்து ப்ளம்ஸு, செர்ரி பழம், அப்போ அந்த மாதிரி சிவப்பு நிற இழந்த பழம், இதெல்லாம் வந்து அவருக்கு சாத்தி வழிபாடு செய்யலாம். மக்களுக்கு வந்து பிரசாதமாக கொடுக்கலாம். அடுத்து 11 தீபம் போடலாம். அந்த 11 தீபமும் சிவப்பு திரி போட்டு போட்டோம்னா இன்னும் ரொம்ப சிறப்பு. அந்த 11 தீபத்துலேயும் நல்லெண்ணெய்க்குள்ளே வெள்ளை மிளகு ஒன்று போட்டு 11 வெள்ளை மிளகு போட்டோன்னா இன்னும் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீரும். அப்படி இந்த மாதிரி 11 தடவை, அதே மாதிரி மந்திரங்கள் சொன்னால் 11 முறை அவரை சொல்லி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. அப்போ இந்த மாதிரி வழிபட்டிங்கன்னா, அதுவும் எந்த டைமில் மாலை 6 to 7 வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி சிவப்பு சார்ந்த அபிஷேகம், அப்போ சிவப்புன்னு என்ன குங்குமம், அப்போ குங்கும அபிஷேகம் வந்து அவருக்கு பண்ணலாம். குங்குமம் வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப மிகவும் பிடித்தவை குங்குமம். அப்போ அதில் வந்து அவருக்கு அபிஷேகம் செய்யலாம். அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இன்னும் நமக்கு பலன் வந்து ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். ராகு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். சரிங்க. இப்போ ராகு சார்ந்த விஷயங்கள் தீரும்னு சொல்லியிருக்கீங்க இந்த வழிபாட்டு முறையில். அப்போ ராகு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னா எந்தெந்த பிரச்சனைகள்லாம் ராகு சார்ந்ததாக இருக்குங்க? ஓகே, இப்போது நவகிரகங்கள்லேயே மிக வலிமை வாய்ந்த கிரகம், அதுவும் பாவகிரகங்களில் மிக வலிமை வாய்ந்ததுன்னு பார்த்தா ராகு பகவான். ஏன்னா 5 தலை நாகம்தான் ராகு. அப்போ இந்த ராகு வந்து என்னென்ன பிரச்சனைலாம் தருவார் அப்படின்னா, ராகு நிழல் கிரகம், ராகு மாயை, ராகு பொய், ராகு நம்பிக்கை துரோகம், ராகு கடன், ராகு கொடிய நோய், ராகு வந்து மனநிம்மதியின்மை, அடுத்து ராகு வந்து ஏமாற்றம், ராகு வந்து பிரிவினை. அப்போ இதெல்லாம் நான் இழந்துட்டேன், எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, கணவன் மனைவி பிரச்சனை, காதல் பிரச்சனை, பெருத்த பணத்தை நான் இழந்துட்டேன், நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் எனக்கு பணம் லாஸ் ஆகிடுச்சு, வேலை போயிடுச்சு, வீட்டில் வந்து குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை, அகால மரணம் வீட்டில் நகருது, அதே மாதிரி துர்சம்பவங்கள் அதிகம் நடக்குது. அந்த மாதிரி இந்த மாதிரி ராகு சார்ந்த பிரச்சனையான ஒருத்தர் வந்து ஏமாற்றிட்டாங்க, எனக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, நான் வசமாக மாட்டிக்கிட்டேன், அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த மாதிரி ராகு சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும். இதுவும் இல்லாமல் யாருக்கு வந்து ராகு திசை நடக்குதோ அப்போ அவங்களும் இந்த வழிபாடு செஞ்சோன்னா ரொம்ப சிறப்பு. இன்னும் சொல்லப்போனால் ராகு கேதுக்கள் இப்போ எங்கே இருக்கிறாங்க, இந்த கோச்சார காலகட்டத்தில் கன்னிராசிலையும் மீனராசிலையும் ராகு கேதுக்கள் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. அப்போ யார் இந்த வழிபாடு செய்யணும்? கன்னிராசிக்காரங்களும் மீனராசிக்காரங்களும் கண்டிப்பாக வழிபாடு செய்யணும். அடுத்து யாருக்கு சனி சார்ந்த பிரச்சனை இருக்கும், ஏன்னா காலதேவன் சனி பகவான். அப்போ அஷ்டம சனி யாருக்கு நடந்துகிட்ருக்கு? கடகராசிக்கு நடந்துகிட்ருக்கு. கண்டகச்சனி யாருக்கு நடந்துகிட்ருக்கு? சிம்ம ராசிக்கு நடந்துகிட்ருக்கு. அடுத்து 7 சனி யாருக்கு நடந்துகிட்ருக்கு? மகரம், கும்பம், மீனம். அப்போ இவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த காலசம்ஹார பைரவரை இப்படி வழிபாடு செஞ்சோம்னா இந்த ராகு சார்ந்த இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். ஐயா, இப்போ வந்து வழிபாட்டு முறைகள் சொன்னீங்க. இப்போ வழிபாட்டில் மந்திரம் சொல்லணுங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க. அப்போ எந்த மந்திரம் சொன்னால் இந்த வழிபாடு இன்னும் சிறப்புகளாக இருக்குங்கய்யா? ஓகே, இந்த சம்ஹார பைரவர் பார்த்தா பொய்யை அழித்து உண்மையை நிலைநாட்ட எடுத்த அவதாரம் தான் இந்த சம்ஹார பைரவர். அப்போ அவரை எந்த மந்திரம் சொல்லி வழிபடலாம் அப்படின்னா, ஓம் சம்ஹார பைரவா என் வினை சம்ஹாரம் செய்து நல்வினை அருள்க அப்படிங்கிறது அவருடைய மந்திரம். அப்போ இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லுங்கள், இல்லைனா 51 முறை சொன்னீங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பு. அப்போ இந்த மந்திரத்தை அந்த தேய்பிரை அஷ்டமி நாளில் நீங்கள் கோயிலுக்கே போக முடியலனாலும் வீட்டில் இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக மாலை 6 to 7 அந்த டைமில் சொன்னீங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பான பலனை வந்து இந்த காலசம்ஹார பைரவர் வந்து அருள்வார். சரிங்க, நம்ம கால பைரவர் பற்றியும் கால சம்ஹார பைரவர் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசணும். கண்டிப்பாக நம்ம நேரில் கூட பயனுள்ள கருத்துக்களை அமைஞ்சிருக்கோங்க. ரொம்ப நன்றி. நன்றி.